Hello friends, welcome to ABIS channel. இந்த வீடியோல என்னுடைய ஃபேவரட்டான ஹேர் மாஸ்க் ரெசிபி தான் இப்போ நான் ஷேர் பண்ண போறேன். இந்த ஹேர் மாஸ்க் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஹேர் நல்லா மாய்ஸ்சரைஸ்டா ஷைனிங்கா இருக்கிறது மட்டும் இல்லாம ஹேர் growth-உம் பூஸ்ட் ஆகும். ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னா, ஒரு பாத்திரத்துல தேங்காய் பால் எடுத்துக்கங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆளி விதை ஃபிளாக்ஸ் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 2 இன்க்ரீடியன்ஸையுமே நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து நேரம் ஆக ஆக அந்த ஜெல் மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மாறும். அது மாற ஸ்டார்ட் ஆகுறப்பே நீங்கள் இதை உடனடியாக வடிகட்டிடுங்க. ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் ஹேர் மாஸ்க்காக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் அடுப்பில் கொதிக்க வைக்கும்போது இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இது பாத்திரத்தோடு ஒட்டிடுச்சு அப்படின்னா இதை வந்து உங்களால் ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது. ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ஹேர் மாஸ்க். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே ஒரு 2 to 3 மந்த்ஸ்லேயே உங்கள் ஹேர் டெக்ஸ்சரில் அந்த விசிபிள் ரிசல்ட்ஸ் எல்லாமே தெரியும். இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த மாஸ்க் வந்து திக்கனாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. மோஸ்ட்லி வந்து நீங்கள் 1 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் இம்மிடியேட்டாக யூஸ் பண்ணுறது கூட நல்லது தான். இப்போ வந்து இந்த ஹேர் மாஸ்க் ஆறிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ண ஹேரில் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லைனா ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணிக்கிட்டாலும் சரி, 30லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் இதை ஹேர் மாஸ்க்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஷீக்கக்காய் இல்லைனா மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் இந்த ஹேர் மாஸ்க் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதையும் மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங் அண்ட் டேக் கேர்.